பழைய ஏற்பாட்டில் கிருபை பெரும்பாலும் ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்தலை. கிருபைன்றது இயேசுவை சொல்கிறேன், இயேசுக்குள்ளே இருக்கிற மகிமையை சொல்கிறேன், அந்த பரிபூர்ணத்தை சொல்கிறேன். அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த பரிபூர்ணம், மகிமை, பிரசனம், அவருக்குள்ளே இருக்கிற வல்லமை பழைய ஏற்பாட்டில் ஸ்ட்ராங்காக வெளிப்படலை. ஆனால் மேலே வெளிப்பட்டுச்சு. ஜனங்க அக்கினி இறங்குறத பார்த்தாங்க, செங்கடல் பழக்கிறத பார்த்தாங்க, எதிரிங்க சாகிறத பார்த்தாங்க. இப்படி அவருடைய பரிபூர்ண வல்லமை வெளியே கொட்டப்பட்டுச்சு. மண்ணா மேலேருந்து விழுந்துச்சு, ஆடா விழுந்துச்சு, பறந்து தண்ணி வந்துச்சு. இப்படி எல்லா அற்புதத்தையும் எங்க பார்த்தாங்கன்னா மகிமையை வெளியே பார்த்தார்கள். ஏற்பாட்டில் தேவன் கிருபையை எப்படி காமிச்சார்னா நிழலா காமிச்சாரு, ஒரு ஷேடோவா காமிச்சாரு, ஷேடோவா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார். அதனால தான் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு. நியாயப்பிரமாணத்தை நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. என்னை அன்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அதுல என்ன இருக்கு? என்ன பாக்குறீங்க? கிருபையை பாக்குறீங்க. ஏன்னா அந்த தேவனை தவிர வேற யாருமே தேவன் கிடையாது. அந்த தேவன் தான் நிஜமானவர். அவரை விட்டு நீ எதை பற்றி கொண்டாலும் அது மாயை. அப்போ ஒன்னு சொல்றாரு, நான் தான் ரியல், என்கிட்ட இருந்தா தான் உனக்கு நல்லது, என்கிட்ட இருந்தா தான் உனக்கு பாதுகாப்பு. அதை கிருபையா சொல்றாரு. தாய் தகப்பனை கனம் பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடி சமுதாய கல்ச்சர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு கிருபையை வச்சிருக்காரு. மனிதர்கள் அந்த கிருபையின் நிழலை கவனிக்காம இதை எப்படி மாத்திட்டாங்கன்னா கட்டளையா மாத்திட்டாங்க, லாவா மாத்திட்டாங்க. கிருபையின் நிழலை விட்டுட்டாங்க. அப்பா அம்மாவை கனம் பண்ணா நம்ம நல்லா இருப்போம், அப்பா அம்மா கணப்பனா நீடித்த நாட்களாக இருப்போம், திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, இது கட்டளையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய கிருபையின் நன்மையை யாருனாலையும் பார்க்க முடியல. பழைய ஏற்பாட்டில் சேடோவாக இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிஜமாக இருந்துச்சு, ரியாலிட்டி, சத்தியமாக இருந்துச்சு. சத்தியமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ண வந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் நிழல், அதனால தொட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு உணர்வு இல்லை, நிஜம் இல்லை, நிழல் அது மறைஞ்சு போயிடும். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரா இறங்கி வந்தாரு. இறங்கி வந்தது மாத்திரமல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த வாசம் பண்றார் அப்படின்னா நிஜம், ரியாலிட்டி. அந்த கிருபையை அவங்க தூரத்திலிருந்து அனுபவிச்சாங்க. நான் அந்த கிருபைக்கு சொந்தக்காரனாவே மாறிட்டேன். அந்த கிருபைக்காகவே பிறந்தவனா மாறி இருக்கிறேன். அந்த கிருபைக்குள்ளவே இருக்கிறேன். அந்த கிருபையால் நிறைந்தவர் எனக்குள்ள இருக்கிறாரு. கிருபையினால் நிரப்ப வேண்டிய நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அதுதான் நிஜம், ரியாலிட்டி. அதைத்தான் 1:14 சொல்றாரு, அவருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். 16 சொல்றாரு, அந்த தேவனால், இயேசு கிறிஸ்துவினால் கிருபையின் மேல் கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்.